குட் மார்னிங். ஒரு கப்பல் பிரயாணம். நிறைய பேர் போர்ச்சவர்கள் போகிறாங்க, நூற்றுக்கு அதிபதி எல்லாரும் பிரயாணம் செய்கிறாங்க. அதில் பவுலும் பிரயாணம் செய்கிறார். அப்படி பிரயாணம் செய்கிற போது பவுல் சொல்லுகிறார், இந்த கப்பல் பிரயாணம் நமக்கு ஏற்றதாக இருக்காது, நிறைய பொருட்சேதங்கள் ஏற்படும், நம்முடைய ஜீவனுக்கு கூட அது சேதத்தை உண்டாக்கும் என்று சொல்லி. ஆனால் யாரும் பவுலுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. அதில் நூற்றுக்கு அதிபதினு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுகிறார், மாலுமி என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டார். மாலுமி என்ன சொன்னார், தென்றல் அந்த பக்கமாக அடிக்கிறது, நம்ம இந்த பக்கமாக போனால் நம்முடைய பிரயாணம் லகுவாக இருக்கும் என்று சொல்லி கடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய புயல் காற்று, யூரோகிலிதோன் அப்படிங்கிற ஒரு பெரிய புயல் காற்று அங்கே எழும்புகிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. 3 நாளாக சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இல்லாத பெரும் புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. அவர்களால் இயன்ற மட்டும் கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் கூட தூக்கி போட்டாங்க. ஒன்றுமே நடக்கவே இல்லை. இப்போ பவுல் சொல்லுகிறார், நான் சொன்ன பேச்சை நீங்கள் கேட்கல என்று சொல்லி. அந்த இரவு பவுலுக்கு தூதர் தரிசனமாகி சொல்ல, நீ பயப்படாத, கப்பல் சேதம்தான் ஏற்படும், ஒரு பொருட்சேதம்தான் ஏற்படும், ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று. அதன்படியாகவே பவுல் அந்த கப்பலில் இருந்தவர்களை அவர் திடப்படுத்தி அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நம்பி இருங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பற்றி கொண்டிருங்க என்று. ஆனால் அவர்களோ எப்பொழுது விடியும் என்று சொல்லி அப்படியான ஒரு ஏக்கத்தோடு கூட இருந்தாங்க. பவுல் சொன்னார், கப்பலுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பிழைத்து கொள்வீங்க. ஒருவேளை கப்பலை விட்டு நான் குதித்துட்டு நான் தப்பித்து போகலாம் என்று நினைத்தால் உங்கள் ஜீவன் ஒன்றும் இல்லாமல் போகும் என்று சொல். அப்படியாகவே அவர்கள் இருந்து கடைசியில் அவர்கள் எல்லாரும் கூட கரையில் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தில், ஆண்டவர் சொன்ன காரியத்தில் நீங்கள் தவறி போயிருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். சூழ்நிலைகளை பார்த்து இதுதான் எனக்கு ஏற்றது என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம். திருமண காரியங்களாக இருக்கலாம், வியாபாரங்களோ, தொழிலிலோ, எதிர்காலத்தையோ, படிப்பிலேயோ, எதிலோ நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம். அதன் மூலமாக இவ்வளவோ அலக்கழிப்பு, இவ்வளவான போராட்டங்கள் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனை மாத்திரம் நம்பி இருங்க. அவர் உங்களுக்கு தயவு செய்வார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி கரை சேரும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே, தேவன் உனக்கு தயை பாராட்டினார் என்று. நிச்சயமாக நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பி கரை சேர்வீர்கள். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.